சாத்தானுடைய கையில இச்சையான காரியங்கள் இருக்கு. ஒண்ணு மிரட்டுவான் அல்லது ஆசை காட்டுவான். இயேசுவை பின்பற்றக்கூடாது விட்டுறணும் மிரட்டுவான், இல்லாட்டா ஆசையை காட்டி அதன் பின்னாலே நம்மை அலைய வைத்து நம்முடைய பந்தய பொருளை இழக்க வைத்து விடுவான். சிம்சோனுடைய காலத்துல நடந்ததை போல. சாத்தானுடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்குங்க, அவன்கிட்ட என்னென்ன இருக்குன்னு. சாத்தான் சொன்னோடனே அப்பாலே போ சாத்தானேன்னா உடனே போயிடுவான்னு நினைக்காதீங்க. அப்படி போயிட்டா அதுக்கு பேர் யுத்தமே கிடையாது. சண்டை போடணும், யுத்தம் பண்ணணும். இயேசு அப்படி சொல்லி அவனை ஜெயித்தார். நம்ம யுத்தம் பண்ணணும், வேதம் அப்படி சொல்லுது. உலகத்தினுடைய இச்சையா அப்ப அவங்கிட்ட பேக்ரவுண்ட்ல என்னென்ன இருக்கு? ஒண்ணு தந்திரத்துல மடக்க பார்ப்பான், அல்லது பயமுறுத்தல்ல அதிகாரங்களையும் அதிகாரிகளையும் ராஜ்யங்களையும் வச்சு உங்களை மிரட்ட பார்ப்பான். சாத்தானுடைய கையில இச்சைகள் இருக்குது. ஒன்று அவன் உங்களை மிரட்ட பார்ப்பான், இல்லது ஆசைகளை தூண்டி அதன் பின்னால உங்களை ஓட விட்டு உங்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்வான் அப்படின்னு வின்சென்ட் செல்வகுமார் சொல்றாரு. இங்க சாத்தானை பற்றி பேசுறாரு. நமக்கு என்ன பொறுப்பு இந்த உலகத்துல கொடுத்துக்குது அதெல்லாம் இவர் சொல்ல மாட்டார். இங்கே சாத்தானுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அது உங்களை பின்தொடருது, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது, உங்களை மிரட்டுது, உங்களை ஆசையை தூண்டுது அப்படின்னு பேசினே இருப்பார். ஏதாவது ஒன்று சம்மந்தம் இல்லாதது தான் நிறைய பேசுவார். வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக எதுவும் சொல்ல மாட்டார், வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டார் இந்த வின்சென்ட் செல்வகுமார். இப்படி சாத்தானுக்கு பவர் இருக்குது, அவர் உங்களை மிரட்டுவான். சாத்தான் எங்களை மிரட்டலைங்க, நீங்கள் தான் மிரட்டுங்கிறீங்க. யார் நீங்களா? மோகன் சிலாசஸ் போன்றலாம் எங்களை மிரட்டுறீங்க. என்னத்தை சொல்லி மிரட்டுறீங்க? பரலோகம், நரகம், உங்களை நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் பாட்டு பாடணும், நீங்கள் கை தட்டணும், நீங்கள் காணிக்க போடணும், நீங்கள் ஆன்லைன் பேர் வந்து அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் மிரட்டுறீங்க. எங்களை நீங்கள் சும்மா விட மாட்டீங்க, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எங்களை இருக்க விடுறது இல்லை. ஒரு கட்டிடத்தை கட்டிக்கிறேன், அங்கே ஓடிவா ஓடிவா ஓடிவான்னு சொல்லிட்டு எங்களை அலைகழிக்கிறீங்க. நீங்கள் தான் யார்? சாத்தான்கள். யார் நீங்கள்? சாத்தான். எங்களை மிரட்டுற சாத்தான், ஆசை காட்டி மோசம் செய்கிற சாத்தான். நீங்கள் யார்? இதை மோகன்சிலாசு வின்சென்ட் செல்வகுமாரம். எப்படின்னா நீங்கள் பரலோகம் போகலாம், ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா பரலோகம் போகலாம், காணிக்கை அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சொர்க்கம் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை காட்டி மோசம் செய்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு என்ன வழி, வாழறதுக்கு என்ன வழி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. பணம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு என்ன வழி, கடன் வாங்காத இருக்கிறதுக்கு என்ன வழி, ஒரு கல்வியில் தரமாக வளர்கிறதுக்கு என்ன வழி, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அதெல்லாம் இவங்க சொல்கிறது கிடையாது. சாத்தான் வந்து மிரட்டுறானா? மிரட்டுறது நீங்கள் தான். சாத்தான் உங்கள் ரூபத்தில் தான் வந்து எங்களை மிரட்டின்னு இருக்கான். நாங்கள் தான் உங்களுக்கு கீழே உட்காந்துக்கிறோம். நாங்கள் ஒரு கட்டிட சபைக்கு வராத வீட்டிலே உட்காந்து நாங்கள் மிரண்டு போயிடல, கட்டிட சபையில் எங்களை உட்கார வச்சு மிரட்டுங்கிறீங்க நீங்கள். பரலோகம், நரகம், நியாய தீர்ப்பு, அந்நிய பாஷை, அபிஷேகம், இப்படி பல வார்த்தைகளை போட்டு எங்களை வீணடித்துக்கிறீங்க, எங்களை வாழ்க்கையை வீணடித்துக்கிறீங்க. சாத்தா வந்து அதிகாரத்தை வச்சு மிரட்டுவானா, ஆசாபாசத்தை வச்சு மிரட்டுவானா? நீங்கள் தான் ஆசை காட்டுறீங்க. பரலோகம் போனோம், நம்ம கர்த்தர் இயேசு முகமுகமாக பார்க்கணும் ஆசை காட்டுறீங்க. ஆசை காட்டி எங்களை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களை ஆசை காட்டி மோசம் செய்துங்கிறீங்க. நாங்கள் பரலோகத்துக்கு வழிகாட்டுறோம், நாங்கள் தான் அதுக்கு பிரதிநிதிகள், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஜோபம் செய்தீங்களானால், நாங்கள் வைக்கிற மீட்டிங்கெல்லாம் வந்து எங்கள் முகத்தையே பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் பரலோகம் போய்விடலாம் என்று ஒரு ஆசை காட்டி மிரட்டி கொண்டு இருக்கிறீங்க நீங்கள். அதனால் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? மிரண்டு போய்கிறாங்க. அந்த சாத்தான செய்கிறானா பந்தய பொருளை அடைவிடா அதில் தடுக்கிறானா. இவர் எவ்வளோ இதுவாக சொல்கிறாரு பாருங்க. இப்போ பந்தய பொருள் என்னங்க? நம்முடைய வாழ்க்கையை தான் பந்தயமாக வச்சு நம்ம வாழ்ந்துங்கிறோம். இந்த வாழ்க்கையில் சீரல் செழிப்புமா, ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாத, பிரச்சனை இல்லாத, கணவன் மனைவி பிரியாமல், பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாக கல்வி அறிவோடு வாழணுன்றது ஒரு பந்தய பொருள். அந்த பந்தய பொருளை நீங்கள் அடைய விடுறீங்களா? அந்த இலக்கை அடைய விடுறீங்களா நீங்கள்? இல்லையே. வாங்க 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 பரலோகம் போல, வாங்க வாங்க இயேசு கிறிஸ்துவை போய் முகமுகமாக பார்க்கலாம், வாங்க வாங்க நீங்கள் நம்ம மரித்தின பிறகு உயிரோடு எழுதி அங்கே போய் அப்படியே கர்த்தரை துதிக்கலாம், வாங்க 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 நம்ம 1000 வருஷம் அவருடைய அரசாட்சியை நம்ம ஆளலாம். இப்படி ஆசை காட்டி மோசம் செய்கிறீர்கள். இங்கே நிஜ வாழ்க்கை எங்கே வாழ விடுறது கிடையாது. எங்களை அலங்கரிக்கிறீங்க, அழிக்கிறீங்க. அந்த வேலை தான். நீங்கள் பைபிளை வச்சுக்கணும் அப்படியே பிரித்து மேலே வச்சுக்கணும், அப்படியே நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸாக சொல்லிட்டா அது உண்மையாகிடாது. எல்லாம் தப்பு தான். நீங்கள் பைபிள் எதை சொல்கிற விளக்கெல்லாம் தேவையில்லாத விளக்கம் தான். அதை நாங்கள் கேட்டு வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் மண்டியில் ஏற்றிக்கின்னு என்னோடய வாழ்க்கை மோசம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது.
இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். பந்தய பொருளை அடைய வேண்டும், இந்த வாழ்க்கையினும் ஒரு வளமான வழியில் நம்ம கொண்டு போனோம். அந்த வளமான வழி இந்த உலகத்தில் எது எது வச்சிருக்காரு கருத்து நமக்காக. அந்த வளமான ஒரு பந்தய பொருளை அடைகிறதுக்கு தான் நமக்கு கை காலை கொடுத்துக்கிறாரு, கண்ணை கொடுத்துக்கிறாரு, காதை கொடுத்துக்கிறாரு, வாயை கொடுத்துக்கிறாரு, மண்டையில் உள்ள மூளையை கொடுத்துக்கிறாரு. எதற்காக? அந்த பந்தய பொருளை நாம் அடைய வேண்டும் என்பது ஒரே காரணத்துக்காக. ஆனால் அந்த பந்தய பொருள் எதுன்னு நீங்கள் சொல்றது கிடையாது. பூமியில் உள்ள பூலோகத்தில் உள்ள மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு பந்தய பொருளை நீங்கள் சொல்றது கிடையாது. பந்தய பொருள்னா எங்கேயோ இருக்குது, நம்ம செத்த பிறகுதான் அந்த பந்தய பொருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எங்கள் காதில் நீங்கள் ஓதிக்கின்னு இருக்கிறீங்க. தேவையில்லாத விளக்கத்தையும் விஷயத்தையும் நீங்கள் எங்கள் மண்டியில் ஏற்றின்னு இருக்கிறீங்க. வின்சென்ட் செல்வகுமார் அவர்களே, இது போன்ற பல பேர் இதே தான் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு பயன்படும்படி விஷயம், ஒரு வளமான வாழ்க்கைக்கு, பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு யாரும் வழி சொல்றது கிடையாது. இந்த வேதமானது இந்த உலக வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக, சமாதானமாக, பணப்பற்றாக்குறை இல்லாத, கடன் ஆகாத வாழ்றதுக்கு தான் வழி சொல்லுது இந்த வேதம். அதெல்லாம் இவர் சொல்ல மாட்டார். இதெல்லாம் மண்ணுக்கு மண்ணா போட்டுட்டு இதெல்லாம் சரீரம் முக்கியம் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கை முக்கியம் கிடையாது, உங்களுடைய தூக்கம் முக்கியம் கிடையாது, நீங்கள் உழைக்கிறது சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது, நீங்கள் எங்ககிட்ட உட்காந்துக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களே. இங்கே இந்த வேதமானது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சீரும் செழிப்புமாக, செல்வமோத்தோடு, ஒரு பிள்ளை வரத்தோடு இருக்கணும். அது இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளை இல்லாத கிடக்குறாங்க. இந்த உதவாத வெற்று பைபிள் விளக்கத்தை கேட்டு இன்னைக்கு வாழ்க்கை வெறுமையாக போச்சு. ஒரு இன்பம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, அவமானத்தை தான் இன்னைக்கு சுமந்து கொண்டு திரிகிறாங்க மக்கள், கிறிஸ்தவர்கள். இப்படி இந்த உலகத்தில் நாம் கௌரவமாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். அதையே நாம் செய்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.